அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் முதல் எழுத்தாக வாவ் வரும் பொழுது அதை 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்தாக மாற்றும் பொழுது எந்தெந்த இடங்களில் அந்த வாவ் ஏயா மாறும், எந்த இடங்களில் மாறாது என்பதில் 11 வடிவத்துக்கு பார்த்துட்டோம். கடைசி உள்ளது இஃப் ஆல்ல, அதை பாருங்கள். இஃப் ஆல்லன்னு இருக்குது கடைசியாக உள்ளது. 12 இருக்குல்ல, அதான் 3 எழுத்தில் அஃப் அல அலஃபா அல, 4 எழுத்தில், 5 எழுத்தில் தஃபா அல தஃபா அல இஃப்தால இன்ஃபால இஃப் அல்ல, 6 எழுத்தில் இஸ்தஃபால இஃப் அவ்வால இஃப் அவ்வள இஃப் ஆல்ல, இதான மொத்தம் உள்ளது. அதில் கடைசி இது நம்ம பார்க்குறோம். 3 எழுத்து சொல்ல இஃப் ஆல்லன்னு மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ வஜில உள்ளேருந்து இவ் ஜால்ல சொல்லக்கூடாது. ஏன்? வாவுக்கு சுக்கணும், முன்னாடி கசரு, ஈ ஜால்லன்னு சொல்லணும். அதுக்கு மஜ்ஹூல் ஊ ஜூல்ல ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏன்னாட்டா வாவுக்கு முந்தி லம்மு தான் இருக்குது. அப்புறம் எவ் ஜால்லு, வாவுக்கு முந்தி ஃபத்தஹ் இருக்குது, மாற்ற தேவையில்லை. யூ ஜால்லு மாற்ற தேவையில்லை. அப்புறம் மஸ்தரு இவ் ஜிவ்வாலுன், இவ் ஜிவ்வாலுன், ஈ ஜிவ்வாலுன் மாற்றணும். ஏன்னா வாவுக்கு முந்தி கசர் இருக்கிறது. அதுக்கப்புறம் அமுர் ஹாலிர், எவ் ஜவ்விலு தவு ஜவ்விலுன்னு இருக்கும்ல, தவு ஜவ்விலு என்பதில் என்ன செய்யணும்? எவ் ஜாலில் தானே, எவ் ஜாலில் எவ் ஜாலு தவு ஜாலுன்னு இருக்கும். அதை உடைக்கும் போது அமுரில் தவு ஜாலில் உடைச்சிடணும், ரெண்டு இல்லாமல் பிரிச்சிடணும். அப்போ இவ் ஜாலில் வரும். இவ் ஜாலில், ஈ ஜாலில் மாற்றணும், மற்றதெல்லாம் மாறாது. இது எல்லாமே உங்களுக்கு 12 சொல்லியாச்சு. இது போக இன்னொன்னே அது 12க்கு திருப்பி போகிறோம். அங்கேயே அஃபாலுக்கு மறுபடியும் போகிறோம். இதில் அந்த கட்டத்தில் இடம் இல்லை, அதனால் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவோம். எழுத்து சின்னதாக போயிருங்கிறதுக்காக வேண்டி இந்த அஃபாலுக்கு இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் சொல்லுவோம்ல, அங்கே மாறுமான்னு பார்க்கணும்ல. இப்போ அவுஜலன்னு சொல்கிறீங்க, அவுஜலுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? மூஜிலுன், மூஜிலுன் மூஜிலுன் மாறாது. இஸ்முல் மஃபூல் மூஜலுன் மாறாது. அது மாதிரி ஃபஅல வஜ்ஜல, வஜ்ஜலுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? பழைய ஆரம்பத்துலேருந்து வர்றேன். அஃபல ஃபஅல உள்ளது எல்லாத்துக்குமே இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் வரும்போது அதுலேயும் மாறக்கூடிய ஒரு இடம் வருது, சில இடம் இருக்குது. அதுக்காக தான் சொல்லிட்டோம். வஜ்ஜலன் இருக்கா, இஸ்முல் ஃபாயில் முவஜ்ஜிலுன் மாறாது, இஸ்முல் மஃபூல் முவஜ்ஜலுன் மாறாது. அது மாதிரி வாஜல, வாஜல இருக்குது, இஸ்முல் ஃபாயில் என்ன? முவாஜிலுன் மாறாது. ஏன்னா வாவுக்கு முந்தி வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முவாஜலுன் மாறாது. தஃபஅல இருக்குது, தவஜ்ஜல, அதுக்கு என்னது? முத்தவஜ்ஜிலுன், தவஜ்ஜல முத்தவஜ்ஜிலுன் மாறுமா? முத்தவஜ்ஜிலுன் வாவுக்கு ஹரக்கத்து இருக்க, சுக்குனத்தை தானே பேச்ச. முத்தவஜ்ஜிலுன் மாறாது, முத்தவஜ்ஜலுன் இஸ்முல் மஃபூல்லையும் மாறாது. அதுக்கப்புறம் தவாஜல, தவாஜலவுக்கு இஸ்முல் ஃபாயில் முத்தவாஜிலுன் மாறுமா? முத்தவாஜிலுன் வாவுக்கு ஹரக்கத்து இருந்தாலே பிரச்சனை இல்லை, முத்தவாஜிலுன். இஸ்முல் மஃபூல் முத்தவாஜலுன், அந்த ரெண்டு மாறல. அப்புறம் இஃப்தாலுக்கு வர்றோம், ஈத்தஜலன்னு வருது. அப்போ இஸ்முல் ஃபாயில் என்ன வருது? மூத்தஜிலுண்டு வரும்ல, மூத்தஜிலுண்டு வருதா? அந்த மூத்தஜில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முத்தசிலுண்டு முத்தஜிலுண்டு சொல்லுவாங்க. இது தேயா மாற்றுறாங்க இல்லை, இதுக்கு மட்டும் இஃப்தாலுக்கு மட்டும் முத்தசிலுன், இத்தசல முத்தசிலுன், இத்தசஃப முத்தசிஃபுன். அது வாவை தேயா மாத்திர ஒரு சட்டம் இஃப்தாலுக்கு மட்டும் இருக்கிறதுனால இங்கே மட்டும் மாறும். வஜிலன் இருந்தால் முத்தஜிலுன் முத்தஜலுன் என்று மாறும். வசனை என்று இருந்தால் முத்தசினுன் முத்தசனுன் என்று மாறும். அது எதுக்காக மாறுதுன்னு கேட்டால் நம்ம இந்த இல்லத்து சட்டப்படி மாறலை, இஃப்தால என்ற வடிவத்துக்குரிய ஒரு சிறப்பு சட்டத்தினால மாறுது. அதுக்கப்புறம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஃபால் இருக்குது, இன்ஃபால இன்வஜல மாறாது. முன் வஜிலுன் இஸ்முல் ஃபாயில், முன் வஜலுன் இஸ்முல் மஃபூல், ரெண்டுலேயுமே வாவுக்கு ஹரக்கத்தான் இருக்குது. அப்புறம் இஃப் அல்ல இருக்குது, இவ் ஜல்ல, யூ ஜல்லுவுக்கு யூ ஜல்லு மூஜல்லுன் மூஜல்லுன் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் ஒரே மாதிரி தான் வரும்.
மூ ஜலிலுன் இஸ்முல் ஃபாயிலு, மூ ஜலலுன் இஸ்முல் மஃபூலு ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலு இந்த வசனுக்கு ஒரே மாதிரியாக தான் வரும், மாறாது. இஸ்தஃபால இருக்குது முஸ்தவ் ஜிலுன், மாறாது. ஏன்னா தேக்கி பாவுக்கு முந்தி ஃபத்தஹ் இருக்குது. இஸ்முல் மஃபூலு முஸ்தவ் ஜலுன். அதுக்கப்புறம் இவு ஜவுஜல ஈ ஜவுஜல யவு ஜவுஜிலுன் இருக்குது. அப்போ மூ ஜவுஜிலுன் மூ ஜவுஜிலுன் மூ ஜவுஜலுன் மாறாது. அப்போ இந்த இஃப்தாலவில் மட்டும்தான் மாறுது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப்தாலவில் மட்டும்தான் மாறக்கூடிய நிலைமை வரும். அதுக்கப்புறம் வந்து இவ் ஜவ்வால எவ் ஜவ்விலு, அதுக்கு இஸ்முல் ஃபாயிலு மூ ஜவ்விலுன், மாற தேவையில்லை. லம்பு தானே இருக்குது. இஸ்முல் மஃபூலு மூ ஜவ்வாலுன், மாற வேண்டியதில்லை. அப்புறம் இவ் ஜால்ல எவ் ஜால்லு மூ ஜால்லுன் இஸ்முல் ஃபாயிலு, இஸ்முல் மஃபூலு மூ ஜால்லுன் தான். ஆனால் அசலில் வித்தியாசம். இது மூஜா லீலுன், அது மூஜா லலுன். இது சத்து செய்கிற சட்டத்தின் காரணத்தினால இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலும் ஒரு வடிவத்துக்கு வந்துடுதுன்னு முன்னாடி படிச்சிருக்கிறோம். அது முடிஞ்சிருச்சா? அப்போ இது வாவுடைய விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஏயை வைக்கணும்னு வைங்களேன், வேறு இடத்துல மாறும். இப்போ ஏயை வைக்கும்போது ஏ உள்ள எழுத்து இருக்குல்ல, எசர யமுனை இது மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் என்ன செய்யும், அதில் வச்சு பார்த்து எய்ச எய்எஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து எசரன்னு உதாரணத்துக்கு எசரை நம்ம எடுத்துக்குவோம். எசரவுக்கு சொன்னது தான் எல்லா சொற்களுக்கும் ஏ ஆரம்பத்தில் வர்ற அனைத்து சொற்களுக்கும் உள்ள சட்டம். உதாரணத்துக்கு தான் எசரை, சரியா? இப்போ எசரன்னு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ அதில் பார்த்த மாதிரி இதில் பார்ப்போம். எசரவுக்கு மாறுப்பு சொல்லுங்கள். எசரை மாற்றணுமா, ஹரக்கத்திற்கு மாற்ற தேவை, முதல் எழுத்தானே. எசர எசரா எசரு எசரத்து எசரத்தா அப்படிக்கிட்டே இருக்கும். மஜ்ஹூல் என்ன, யுசிர, இது முதல் எழுத்து இதாக தானே இருக்குது. அதுக்கு முந்தைய எழுத்து வந்தால் தான் மாத்திரை பிரச்சனை வரும். யுசிர யுசிரா யுசிரு யுசிரத்து யுசிரத்தா யுசிரன்னு கடைசி வரைக்கும் நீங்களே சொல்லிக்கிறங்க. அப்புறம் வருங்காலம் என்ன, எய் சிறு எசிர எய் சிறு. எய் சிறு மாறுமா, ஏக்கு சுக்குன் இருக்கிறது, முந்தினதுக்கு ஃபத்தஹ் இருக்குது, மாறாது. எய் சிறு எய் சிரானு எய் சிறுனன்னு மாறலை. மஜ்ஹூலில் பாருங்கள் மாறுது. எப்படி வருது, யுயி சருன்னு வரும். மஜ்ஹூல் எப்படி வரும், ஏக்கி சுக்குன்னு வச்சுருக்கோம், ஏக்கி லம்பு செய்கிறோம் முலாரியில் ஏக்கி. யுயி சருன்னு சொல்ல முடியுமா, யூ சரு, அது கீழே யூசர்னு போட்டிருக்கிறேன், இந்த கீழே போச்சு அது யூ சரு. அப்போ யூசரு சொல்லாமல் என்ன செய்யணும், யூசர்னு தான் சொல்லணும். யுயிசராணி சொல்லக்கூடாது, யூசராணி இப்படி தான் சொல்லணும். யுயிசரூன நமக்கு சொல்ல வரமாட்டேங்குதுல்ல, யுயிசருன்னு சொல்லி பாருங்க வராது. யூசருன்னு ஈஸியாக வந்துடும், யூசரூன. அப்போ இந்த இடத்துல அங்கே மாறலை, நல்லா கவனிங்க. முஸ்தக்பில் மஜ்ஹூலில் வாவு இருக்குமே மாறலை. இல்லை, இந்த வாவு உள்ள உதாரணத்துக்கு பாருங்கள், முதல்ல போட்டு காட்டணும்ல. வாவு உள்ளதுக்கு என்னென்னு வந்துச்சு, உங்களுக்கு மாறாமல் தான் இருந்தா இருக்குது. யூஜலு யூஜலானி யூஜலூனான்னு வருது. ஏன்னு கேட்டால் வாவுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால அங்கே மாற்ற தேவைப்படலை. ஏயா இருக்கும்போது தான் ஏக்கு முன்னாடி லம்மு வரும்போது மாற தேவை. இங்கே மாறாத இடமா வச்சுருந்தோம். இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா, ஏ போடும்போது மாறக்கூடிய இடமா மாறுது. எப்படி வருது, யூயிசரு முஸ்தக்பில் மஜ்ஹூல், அதை வருங்காலத்தில் எசர எய் சிறுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மஜ்ஹூல் வருங்கால வினையில் வந்து செயற்பாட்டு வினை யுக்குரமு யுஃபாலுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளது. யுல்ரபு யுன் சரு மாதிரி யுயி சருன்னு வரும், சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, ஏக்கி சுக்குன் முந்து லம்மு. அப்போ வந்து என்ன செய்யணும், ஏயை வாவா மாற்றிடணும். யூசரு யூசராணி யூசருன, தூசரு தூசராணி யூசர்ன, தூசரு தூசராணி தூசருன, தூசரீன தூசராணி தூசர்ன, ஊசரு நூசரு. இப்படி வந்து எசரன்னு இருந்துச்சுன்னா அங்கே மாறுது, எங்கள் முஸ்தக்பில்ல மாறுது. அதுக்கப்புறம் அம்ரு காயிபு லி எய் சிர் மாற தேவையில்லை, ஃபத்தஹ் தானே இருக்குது. லி எய் சிர் லி எய் சிரா லி எய் சிரு லி தைசிர் லி தைசிரா லி எய் சிர்ன. சரி, அம்ரு ஹாதிரில் இருக்குல்ல, ஈ சிர், இங்கே அதில் வாவு இருந்து மாறுனுச்சு. வாவு இருந்தால் என்ன செஞ்சு இவ்வு ஜில்னு வந்துச்சுல்ல, ஈவு ஜெல்ங்கிறது என்ன ஈஜல்னு மாறுனுச்சு. வஜல் எவ்ஜல் ஈஜல் மாறுனுச்சு. ஏன், வாவுக்கு முந்தைய கசர் வருது, இங்கே ஏக்கு முந்தைய கசர் மாற தேவையில்லை. அப்போ எசரவுல வந்து ஈசிர், ஈசிர் தான் அசலாக தான் சொல்ல வேண்டியதாக தான். ஈசிர் ஈசிரா ஈசிரும் ஈசிரி ஈசிரா ஈசிர்ன.
நஹி இருக்குது, விலக்கல் வினை. லா யைசிர் மாறுமா? மாறாது. லா யைசிர், லா யைசிரா, லா யைசிரு, லா தைசிர், லா தைசிரா, லா யைசிர்னு அப்படி போயிட்டே இருக்கும். இஸ்முல் ஃபாயில் இருக்குது, யாசிருன் மாறுமா? மாறாது. எசர யாசிருன், யாசிரானி யாசிரூன, யாசிரத்துன் யாசிரத்தானி யாசிராத்துன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எழுத்தாக வந்துருச்சு. அப்போ மாறுவதற்கு முந்தின எழுத்துங்கிற டாபிக் இங்கே வரல. இஸ்முல் மஃபூல் எசரவுக்கு மைசூருன், மைசூரில் மாற்றணுமா? மாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா ஏக்கு முன்னாடி ஃபத்தகு இருக்குது. மைசூருன் மைசூரானி மைசூருன, மைசூரத்துன் மைசூரத்தானி மைசூராத்துன் மாற்ற வேண்டியதில்லை. இஸ்முல் மக்கான் என்ன? மைசருன், மைசருன் மாற்றணுமா? ஃபத்தகு தானே இருக்குது, மாற்ற வேண்டியதில்லை. மைசரத்துன் மாற்ற வேண்டியதில்லை. இஸ்முல் ஆலத்து என்ன? இந்த இடத்துல அங்கே மாற்றணும். மிவுஜலுன்னு வந்துச்சு, மீஜலுன்னு மாற்றணும். இங்கே ஏ இருக்கும், மாற்ற வேண்டியதில்லை. ஏக்கு தகுந்த மாதிரி தானே இருக்குது. மீசருன், மீசரத்துன், மீசாருன். இங்கே அசலே இப்படி தான். வஜிலவில் இருக்கும் பொழுது என்ன வந்துச்சு? வாவு இருக்கும்போது மிவுஜலுன், மிவுஜலத்துன், மிவுஜாலுன்னு வந்துச்சு. அங்கே வாவை ஏயை மாற்றி விட்டோம். ஏன்னாட்டா வாவுக்கு மேட்சா இல்லை, இங்கே ஏக்கு மேட்சா கரெக்டாக இருக்குது. அப்போ இஸ்முல் ஆலத்து என்னன்னு கேட்டால் மீசருன், மீசரத்துன், மீசாருன். அதே மாதிரி ஃபாயிலுன்னு சொல்கிறோம். எசர எசீருன் மாற்றணுமா? முதல் எழுத்து தானே இருக்குது, பிரச்சனை இல்லை. எசீராணி, எசீரூன, எசீரத்துன், எசீரத்தானி, எசீராத்துன் மாற்ற வேண்டியதில்லை. அப்புறம் இஸ்மு தஃலீல் ஐசரு, ஐசரு மாற்றணுமா? அஃபாலு அஹ்மது மாதிரி உள்ளது, மாற்ற ஃபத்தகு தான் இருக்குது. ஐசரு, ஐசராணி, ஐசரூன, யுசுரா, யுசுரையானி, யுசுரையாத்துன். அப்போ ஐசரு, ஐசராணி, ஐசரன் முதக்கரு, பெண்பாலுக்கு வந்து அலிஃபு தேவைப்படாது, யுசுரான்னு மாறிக்கணும். யுசுரா, யுசுரையானி, யுசுரையாத்துன்னு வரும். அப்போ ஐசர்லையும் மாறாது, யுசுராவிலையும் மாறாது. அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி? அந்த அஃபால எடுக்கிறோம்ல, அங்கே மாறாத இடத்துல இங்கே மாறும். இங்கே வேறு ஒரு இடங்க இங்கே எவ்வளோ இடத்துல மாறுதுன்னு பாருங்கள். அப்போ வஜதவுல இதெல்லாம் மாறவே இல்லை. அஃபாலவுல மஸ்தரில் மட்டும்தான் மாறுனுச்சு. இங்கே மஸ்தரில் மாறலை, பாக்கியெல்லாம் மாறுது பாருங்கள். ஐசரன் இருக்குது. அஃபால ஒரு மாற்றம் தேவையில்லை. ஐசரவுக்கு மஜ்ஹூல் என்ன? உயிசீர. ஐசரவுக்கு மஜ்ஹூல் உயிசீரன் இருக்குது. உயிசீர சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இந்த மேலே உள்ளது உயிசீர சகப்பாக இருக்க சொல்லாமல் இந்த கருப்பாக போடுறோம்ல அதை தான் சொல்லணும். ஊசிர கீழே கருப்பாய்க்கிறேன், அப்படி தான் வழங்கும் உங்களுக்கு. சகப்பாக உள்ளது அசல்படி வரக்கூடியது, கருப்பாக உள்ளது சொல்ல வேண்டியது. அப்போ உயிசிரண்டு அசல்படி வரும். இந்த இடத்துல ஏக்கி சுக்குன்றுக்கு முன்னாடி லம் இருக்குது. ஏக்கு முன்னாடி லம் இருந்தால் ஏ வாவ மாற்றி ஆகணும். அப்போ உயிசீர். அப்போ ஐசரவுக்கு மஜ்ஹூல் சொல்ல சொன்னால் ஐசர ஊசிர சம்மந்தம் இல்லாமல் தெரியும். ஐசர ஏ இருந்துச்சு, ஊசிர வாவு இருக்குது, ஆனால் அசல் ஏ தான். அப்போ ஐசர உயிசீர, உயிசிரை என்பது ஊசிரன்னு சொல்லணும். ஐசரவுக்கு வருங்காலம் என்ன? அக்கிரம யுக்ரிமு, அஃபு அல யுஃபு இலு. ஐசர யுயிசீரு, யுயிசீருன்னு வரும். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? லம் இருக்குது, யூசிரு. அது மாதிரி மஜ்ஹூல் முஸ்தக்பில்ல வருங்காலத்தில் வந்து மஜ்ஹூல் யுக்குரமு மாதிரி யூசரு சொல்லக்கூடிய யூசரு. அப்போ அஃபால ஏ உள்ள சொல்லாக இருந்தால் என்ன செய்கிறோம்? மாலி மாரூஃபை மட்டும் விட்டுடுறோம். மாலி மஜ்ஹூலில் மாற்றுறோம், முஸ்தக்பில்ல மாற்றுறோம், அதனுடைய மஜ்ஹூலில் மாற்றுறோம், மஸ்தரில் மாற்ற மாட்டேங்கிறோம். ஈசாருன் வாவு இருக்கும்போது மஸ்தரில் மாற்றணும். இவுஜாலுன்னு வரும், ஈஜாலுன்னு மாற்றணும். இங்கே வந்து ஏ இருக்கும்போது கரெக்டாக இருக்குது. ஈஜாலுன். அம்ரு ஹாலிர் என்ன? ஐசிர் மாற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து அம்ரு காயிப் என்ன? லி யூசிர் சொல்லலாமா? லி யூசிர், லி யூசிர்னு சொல்லலாமா? லி யூசிர்னு சொல்லணும். லா யூசிர்னு சொல்லலாமா? லா யூசிர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். லா யூசிர்னு சொல்லணும். அப்போ இப்போ லி யூசிர்ங்கிற இடத்துல என்ன வருது? அம்ரு காயிபு லி யூசிர்னு வரும். ஆனால் ஏக்கி சுக்குன் இருக்குது, முன்னாடி லம் இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? லி யூசிர் விளக்கல் வினை லா யுயிசிர்னு வரும். ஆனால் எப்படி சொல்லணும்? லா யூசிர், லா யூசிர், லா யூசிரா, லா யூசிரு, லா தூசிர், லா தூசிரா, லா யூசிர்னு இப்படி என்ன செய்யணும்? சொல்லிக்கிறணும்.
அப்போ இந்த ஏ உள்ள இடங்களில் அஃப் அளவில் இன்புட்டு மாறுது. ஃபஅல எடுத்தீங்கன்னு வைங்க, அளவில் ஒரு மாற்றமும் வராது. வாவு இருக்கும்போது மாறலை, ஏ இருந்தாலும் மாறாது. ஏன்னு கேட்டால் முதல் எழுத்தாவே இருந்துக்கிட்டு இருக்குது. எஸ்ஸர ஃபஅலன்னு சொன்னால் எஸ்ஸரவுக்கு ஃபஅல சொன்னால் என்னது எஸ்ஸரோவில் மாற்றணுமா? முதல் எழுத்து அதானே. இது யுஸ்ஸிர மாற்றணுமா? மாற்ற வேண்டியதில்லை. வருங்காலம் என்ன யுஎஸ்ஸிரு, இதில் மாற்றணுமா? மாற்றக்கூடாது. ஏன்? ஏக்கு சுக்கூன் இல்லைல்ல, சுக்கூன் தான் தானே பிரச்சனையே. யுஎஸ்ஸிரு ஃபத்தஹ் இருக்குது, அதுக்கு மஜ்ஹூல் யுஎஸ்ஸரு மாற்ற தேவையில்லை. மஸ்தரு தைசீருன் மாற்ற வேண்டியதில்லை. அம்ரு ஹாலிரு எஸ்ஸிர், சல்லம யு சல்லிமு சல்லிம், அப்போ எஸ்ஸின்னு வருது. அதுக்கப்புறம் லியு எஸ்ஸிர் மாற்ற வேண்டியதில்லை. லாயு எஸ்ஸிர் எங்கேயுமே மாற்ற வேண்டியதில்லை. அளவில் வந்து வாவு இருந்தாலும் மாற்றக்கூடாது, ஏ இருந்தாலும் மாற்றமே வராது. ஃபால இருக்குன்னு வைங்க, அதுவும் மாறாது. வாவு இருந்தாலும் மாறாது, ஏ இருந்தாலும் மாறாது. இப்போ எசரவில் யாசரவுக்கு மாற மாட்டால் மாறாது. அதுக்கு மஜ்ஹூல் வந்து யூசிர மாறாது. ஏன்? லம் இருக்குது. யுயாசிரு மாறாது, ஏன்னா ஹரக்கத்து இருக்குது. இங்கே ஏக்கு சுக்கூன் இல்லை. யுயாசரு ஏக்கு ஹரக்கத்து இருக்குது. யாசரத்துன் ஏக்கு ஹரக்கத்து தான் இருக்குது. அம்ரு ஹாலிர் யாசிர், அம்ரு ஹாயிபு லி யாசிர், லாயு யாசிர் எதுவுமே மாறலை. அளவில் வாவு இருந்தாலும் மாறாது, அளவில் வாவு இருந்தாலும் மாறாது, ஏ இருந்தாலும் மாறாது. இந்த அல வச்சா அதுக்கடுத்து தஃபஅல ஆக்கணும், அதுலேயும் மாறாது. தஃபஅல தையஸ்ஸர துயுஸ்ஸிர எத்தையஸ்ஸர், இது வாவு இருந்தாலும் அப்படி தான் இருக்குங்க, ஏ இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அதாவது ஃபால தஃபஅல தான் நாலுலையும் ஒரு இடத்திலும் மாறாது. வாவு இருந்தாலும் மாறாது, ஏ இருந்தாலும் மாறாது. அப்போ தஃபஅல தையஸ்ஸர துயுஸ்ஸிர எத்தையஸ்ஸரு யுத்தையஸ்ஸரு தையஸ்ஸுருன் தையஸ்ஸர் லா எத்தையஸ்ஸர்னு என்ன செய்யலை, ஒன்றுலையுமே மாறவே இல்லை. அதுக்கப்புறம் தஃபாலவில் மாறுமா? மாறாது. தயாசர மாறாது. துயூசிர மாறாது. எத்தையாசரு மாறுவதற்கு இந்த ரூல் இல்லை. யுத்தையாசரு மாற ரூல் இல்லை. தயாசுருன் தயாசர் லி எத்தையாசர். அப்போ இஃப்தாலவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஈத்தசரண்டு வரும், கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து இத்தசரண்டு ஆக்கிடுறாங்க. இது என்ன செய்கிறாங்கன்னா ஈத்தசரங்கிறது வந்து கரெக்டு தான். ஏன்னா ஏகி சுக்கூனு முன்னாடி கசரு மாற்ற தேவையில்லை. இந்த இஃப்தா அளவுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் என்ன வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் ஏ இருந்தாலும் தேயா மாற்றி விட்றாங்க, வாவு இருந்தாலும் தேயா மாற்றி விட்றாங்க. அப்போ ஈத்தசரவை என்பது எப்படி சொல்லணும்? இத்தசர என்று சொல்லணும். அதுக்கு மஜ்ஹூல் உயித்துசிரன்னு வரும். அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உயிங்கிறத ஊண்டு மாற்றணும், ஊத்துசிரன்னு ஆக்கிடணும். ஊத்துசிரன்னு சொல்லலாமான்னு அதுவும் சொல்ல முடியாது. ஊத்துசிரன்னு ஆக்கி விட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அந்த வாவையும் தேயா மாற்றி விட்டணும். உத்துசிர இஃப்தாலுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம். அப்புறம் எத்தசிரு கீழே அது போடாமல் இருக்கிறேன். எய்த்தசிருன்னா இஃப்தாலுக்கு மட்டும் எத்தசிரு. யூத்தசரு அதுவும் சொல்ல மாட்டாங்க. யுத்தசரு ஈத்திசாருன் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இத்திசாருன் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்வாங்க? இதை இஃப்தாலுக்கு மட்டும் உள்ள சட்டம். ஈத்தசிர் கரெக்டாக இருக்குது. இத்தசிர் லி எய்த்தசிர் லி எத்தசிர் லா எய்த்தசிர் லா எத்தசிர் இதெல்லாம் கீழே அதை மாற்றி போடாமல் வச்சுருக்கிறேன். உங்களை அனுப்பும்போது கரெக்ட் பண்ணி அனுப்பிடுவோம். அப்போ இஃப்தாலுக்கு மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லாமே மாறும். எசரவுல இருந்து இத்தசர எத்தசிறு யுத்தசரு இத்திசாருன் இத்தசிர் லி எத்தசிர் அப்படி என்ன செய்யும்? எல்லாமே எய்த்தசிர்னு வராது, எல்லாமே மாறிக்கிறோம் இஃப்தாலுக்கு மட்டும். அப்புறம் இன்ஃபாலுக்கு மாறுமா? இன்ஃபாலுக்கு மாறாது. எசர ஏன்னா ஏக்கு ஹரக்கத்தானே இருக்குது, சுக்குன்னு தானே பிரச்சனை. எசர யுசிர ஏக்கு சுக்குன் இல்லை. எசிரு ஏக்கு சுக்குன் இல்லை. எசரு ஏக்கு சுக்குன் இல்லை. இசாருன் சுக்குன் இல்லை. அப்புறம் எசிர் ஏக்கு சுக்குனே இல்லை. இல்லை எசிர் எல்லாம் ஹரக்கத்து சுக்குன் இருந்தால் தான் நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க தேவை இருக்கும். ஏக்கே ஹரக்கத்து இருக்கும்போது இன்ஃபாலால் மாறாது.
அப்போ எங்கெல்லாம் மாறலை? ஃப அளவில் மாறலை, ஃபா அளவில் மாறலை, தஃப அளவில் மாறலை, தஃபா அளவில் மாறலை, இன்ப அளவில் அடியோடு மாறலைங்கிற ஒரு இடம் கூட மாறலை. மாறாத இடங்கள் 5 இன்ஃபால. அதுக்கப்புறம் இஃப் அல்ல, இஃப் அல்ல இருக்குதுல்ல, எசரவுலேருந்து ஈ சர்ற கரெக்டாக இருக்குது, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உய் சுர்ற சொல்லக்கூடாது. உய் சுர்றங்கிற ஏக்கி சுக்குன்னு முன்னாடி லம்மு வந்துருச்சுல, ஊ சுர்ற கீழே உள்ளபடி தான் சொல்லணும், ஊ சுர்றன்னு சொல்லணும். அதே மாதிரி எய் சர்ரு பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லிடலாம். ஏய் சர்ரில் ஏக்கி ஃபத்தஹ் தானே இருக்குது. ஆனால் யூ சர்ரு சொல்லக்கூடாது. யூ சர் என்ன செய்யணும்? யூ சர்ருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மஸ்தரு இங்கே எல்லாமே ஈஸ்வர்வா பார்த்தோம் வந்தா இருக்குது. அதுக்கப்புறம் ஈசிராரு இஃப் அல்ல ஈசிராருன் எது ஈசிராரும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஈசரீர் கரெக்டாக இருக்குது இல்லை, ஈசரீர் அதில் மாற்றவும் தேவைப்படும். இஃபோவில் மாறாது. இஸ்தஃபால இஸ்தைசர மாற்றணுமா? மாற்ற வேண்டியதில்லை. இஸ்தைசர ஏக்கு முன்னாடி ஃபத்தஹ் தானே இருக்குது, மாற்ற வேண்டியதில்லை. இதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துயிசிர இங்கே மாற்றணும். உஸ்தூசிரன்னு சொல்லணும். உஸ்துயிசிரன்னு சொல்லாமல் உஸ்தூசிர. எஸ்தைசிர மாற்றணுமா? மாற்ற தேவையில்லை. யுஸ்தைசர் மாற்றணுமா? ஃபத்தஹ் தான் இருக்குது, மாற்ற வேண்டியதில்லை. இஸ்தீசாருன் மஸ்தரு மாற்றணுமா? இஸ்தைசிர் மாற்றணுமா? இல்லை எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. இஸ்தஃபாவில் இந்த உஸ்துஃபியில் மட்டும்தான் மாற்றுவோம், இந்த ஒரு இடம் தான் மாற்றுவோம், பாக்கி எங்கேயுமே மாறாது. ஏன் அங்கே மாத்திரம்னு கேட்டால் ஏக்கி சுக்கூனு முன்னாடி கசரு முன்னாடி லம்மு, ஏக்கி சுக்கூனு முன்னாடி லம்மு வந்தால் அதை வாசிக்க முடியாதுங்கிறதுனால ஏயை வாசிக்க சிரமமாக இருக்கிறதுனால ஏயவாவை மாற்றிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இஃப் அவு அல எசரவுலேருந்து இஃப் அவு அல எப்படி சொல்லுவீங்க? இ சவு சர மாற்றணுமா? மாற்ற வேண்டி வராது. மஜ்ஹூல் எப்படி சொல்லுவீங்க? உயி சூசிரன்னு வரும். உயின்னு வருமா? வராது. இந்த கீழே உள்ளபடி ஊ சூசிரன்னு தான் சொல்லணும், உய் சூசிர சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வருங்காலம் எய் சவுசிரு சொல்லலாம். அதுக்கு மஜ்ஹூலு யுயி சவுசரு சொல்லக்கூடாது, யூ சவுசரு. மஸ்தரு ஈ சாரும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, ஈ சவுசிர் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. அப்போ ஏய் சவுசிர் பிரச்சனை இல்லை, லா ஏய் சவுசிர் பிரச்சனை இல்லை, இஃப் அவ்வளோ பிரச்சனை இல்லை. அடுத்தது இஃப் அவ்வள, இஃப் அவ்வள எசரவுலன்னு சொல்லுங்கள். இ சவ்வர மாற்றணுமா? மாற்ற வேண்டியதில்லை. அப்புறம் உயி சுவீர இது சொல்ல முடியுமா? உயி சுவீர சொல்ல முடியாது, அப்படி தான் சொல்லணும். அது ஊசு வீரன் தான் மாற்றி ஆவணங்க. உயி சுவீரன் இருக்குல்ல, உயின்னு இருக்க சொல்லக்கூடாதுனால ஊ சுவீர அப்படி மாற்றிடுவோம். எய் சவீரோ மாற்ற தேவையில்லை. யுய் சவரு மாற்றணும், யூ சவரு. அப்புறமேலே ஈ சிவ்வாருன் மாற்ற வேண்டியதில்லை. ஈ சவ்வீர் மாற்ற வேண்டியதில்லை. எய் சவ்வீர் மாற்ற வேண்டியதில்லை. லா எய் சவ்வீர் மாற்ற வேண்டியதில்லை. இப்படி உள்ளது இஃப் அவ்வள. அப்புறம் இஃப் ஆல்ல, இஃப் ஆலோட மாற்றணுமா? இஃப் ஆல்ல உள்ள மாற்ற வேண்டிய இடங்கள் இருக்கிறது. எங்கே மாற்றணும்? இஃப் ஆல்ல ஈ சார்ற மாற்ற வேண்டியதில்லை. அப்புறம் உய் சூர சொல்ல முடியுமா? உய் சூற சொல்லக்கூடாது. உய் சூற சொன்னால் என்னது? ஏக்கி சுக்குன் இருக்குது, முன்னாடி லம்மு இருக்குது, உய் சூரன்னு வராது, ஊ சூர்ற என்றதான் வரும். எய் சாரு பிரச்சனை இல்லை, யுய் சாரு பிரச்சனை, யூ சாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஈசிவாருன்னு ஈசாரில் எதுவுமே மாறாது இப்போ ஆடல. அப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது வாவு ஆரம்பத்தில் இருந்தால் அது சுருக்கமாக இவ்வளவுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டால், முதல் எழுத்தாக வாவு வரும் பொழுது அதில் எங்கேயுமே மாற்றங்கள் வராது. எங்கே மாற்றம் வரும் என்றால், அந்த வாவுக்கு சுக்கூன் அதுக்கு முந்தின எழுத்துக்கு கசர் வந்தால் மட்டும் மாறும். முதல்ல வாவு வரும்போது தான் பேச்சுப்ப. நடுவில் வாவு வரும்போதெல்லாம் இன்னும் வேறு விஷயங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி சொற்களுக்கு மட்டும்தான் முதல்ல வாவு வருது. அந்த வாவுக்கு என்ன இருக்குது? சுக்கூன் இருக்கிறது. அதுக்கு முந்தின எழுத்துக்கு கசர் இருந்தால் வாவு ஏயா மாறிக்கணும்.
முதல்ல ஏ இருக்குது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது, அதுக்கு முந்தின எழுத்துக்கு லம் இருக்கிறது. அப்போ என்ன செய்யும்? வாவு ஏயா மாறிக்கிறோம், ஏ வந்து வாவா மாறிக்கிறோம். இது வந்து முதல்ல வாவு ஏ இருப்பதற்குரிய சட்டம் பார்த்துட்டோம். சரியா? அடுத்ததாக வந்து இந்த வாவு ஏ சட்டத்தில் இன்னும் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஃபஅல எஃப்இல் இருக்குல்ல, ஃபஅல என்பதற்கு வருங்காலம் எப்படிலாம் வரும்? ஃபஅலவுக்கு எஃப்இல் உண்டு வரும் சில இடங்களுக்கு, சில இடங்களுக்கு எஃப் அலுண்டு வரும், சில இடங்களுக்கு எஃப் உளுண்டு வரும். எதுக்கு எது வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்போ நசர ஃபஅல தான், என் சுருண்டு வருது எஃப் உழு. ஃபதஹ ஃபஅல தான், எஃப் தகுண்டு வருது. லரப ஃபஅல தான், எல் ரிபு. அதை ஒரு ஃபஅல என்பதற்கு எப்படி வருது? எஃப் அலு எஃப் இலு எஃப் உளுலாம் வருது. ஃபைலவுக்கு எஃப் அலுண்டு வரும், ஃபவுலவுக்கு எஃப் உளுண்டு வரும். இதை நம்ம படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன செய்யும்? அப்படி வரும். எப்படி? ஃபஅல எஃப் இலு. இந்த எஃப் இலுன்னு வரும் பாருங்க, அந்த இடத்துக்கு மட்டும் இந்த, அதாவது ஃபஸ்ட்டு எழுத்தில் வாவு இருக்குது, ஃபஸ்ட்டு எழுத்தில் ஏ இருக்குது, ரெண்டு தானே இருக்க முடியும். ஃபஸ்ட்டு எழுத்தில் வாவு இருக்கலாம், ஏ இருக்கலாம். அப்போ வாவு இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு இன்னொரு சட்டம், சிறப்பு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வாவு இருக்கிறது, அந்த வாவு உள்ள இதுக்கு வருங்காலம் எஃப் இலுண்டு வருது. வாவு உள்ள சொல்லாக இருக்குது, அதனுடைய வருங்காலம் எப்படி வருது? எஃப் அலு எஃப் உளுண்டு வராமல் எஃப் இலுண்டு வருது. அப்படி எஃப் இலுண்டு வர்ற இடங்களில் பூரா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த வாவை எடுத்துருவாங்க. ஃபாவுடைய இடத்துல இருக்கிற வாவை சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், வசஃப, வாவு சாது ஃபே வச்சுக்கிறோங்க, வசஃப. இதுக்கு வருங்காலம் வந்து யௌசிஃபுன்னு வரும். யௌசிஃபு சொல்ல மாட்டாங்க, எசிஃபும்பாங்க. இது ஃபஅலவுக்கு, அதாவது வாவு உள்ளதுக்கு மட்டும் உள்ள சட்டம். வாவுள்ள உள்ளது மாறாதுன்னு சொன்னோம்ல, அந்த மாறாது என்பதில் வரும் விதிவிலக்கு என்னன்னு கேட்டால், ஒரு இடத்தில் மாறும். எங்கே? இது எந்த சட்டப்படியும் மாறாது. அப்படி மாற்றி வச்சு இந்த இதில் மட்டும் செய்கிறாங்க, அவ்வளோதான் சட்டம். அந்த பொதுவான ரூல் படி இல்லாமல் எஃப்இலுன்னு வருங்காலம் வந்தால் வசன யௌசினு சொல்லக்கூடாது, எசினு தான் சொல்லணும். வசன யௌசினு எசினு, வசஃப யௌசிஃபு எசிஃபு, வகஃப யௌகிஃபு யகிஃபு. அப்போ எஃப்இலு என்று வந்தால் வாவுக்கு மட்டும்தான். எசர எய் சீருன்னு வந்தால் மாற்றக்கூடாது. எசர எய் சீரு எஃப்இலு அதில் மாறக்கூடாது. வகஃப யௌகிஃபு மாற்றணும். அப்போ ஃபஅல என்று வரக்கூடிய வாவு உள்ள சொற்களுக்கு வருங்காலம் வந்து எஃப்இலு என்று மாதிரி வந்தால் எஃப்இலு சொல்லாமல் எஇலு மாதிரி சொல்லுவாங்க. ஃபே போயிட்டு அதான அர்த்தம். எஃப்இலுவில் எஇலு ஃபேயை காணாம். இந்த உதாரணம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எஃப்இலு என்பது இருக்குல்ல, இந்த எஃப்இலு என்னவா இருக்குன்னா எஇலு, இந்த எஇலுன்னு வருது. எஇலுவில் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஃபேயை காணாமல. அந்த மாதிரி உதாரணமாக வஅதன் இருக்குது. வஅத வாக்களித்தான். வஅதன் என்ன அர்த்தம்? வாக்களித்தான். அதுக்கு வருங்காலம் வந்து யௌஇது சொல்ல மாட்டாங்க, யஇது வாக்கு அளிப்பான். வஅத வாக்களித்தான், யஇது வாவை காண பாருங்க, யஇது வாக்கு அளிப்பான். வலத, வலதன்னா பெற்றான். அதுக்கு வருங்காலம் வந்து எவுளிது, எளிதும் லம் எளிதுலாம் சொல்கிறீங்கள, லம் எளிது வளம் யூலதுங்கிறோம்ல, லம் எவுளிதுன்னு சொல்லலை. வலத குரானில் குழுவல்லா சூறாவில் ஓதும்போது அல்லாஹு அஹது அல்லாஹு சமதுன்னு சொல்லும்போது லம் எளிதுன்னு சொல்கிறீங்கள, அந்த எளிதுங்கிறது என்னது? வலத உடைய வருங்காலம். எவுளிது சொல்லக்கூடாது, வலத எளிது. அது மாதிரி வளஜவுக்கு எவுளிஜு சொல்கிறாங்க. வளஜ எவுளிஜு எஃப்எல்னு வந்துருச்சுல, எலிஜு தான். அது மாதிரி வசன யௌசினு கிடையாது, எசினு தான். வசன எசினு. வமக்க எமிக்கு, யௌமிக்கு இல்லை. அது மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால் இது ஒரு விஷயமாக வச்சுட்டாங்க. அப்போ ஃபஅல என்பது நல்லா கவனிச்சிங்க. ஃபஅல என்று இருந்து அதனுடைய வருங்காலம் எஃப்இலு என்று இருந்தால் வாவு உள்ள சொல்லுக்கு தான், ஏ உள்ள சொல்லு கிடையாது. வாவு முதல் எழுத்தாக இருக்கும்ல, அந்த சொல்லாக இருந்தால் வருங்காலத்தில் வாவு போய்விடும். வருங்கால வினையில்
வஅத யஇது வலத எளிது வசன எசினு வக்கஃப யகிஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. யௌகிஃபுன்னு வராது. இப்படி சொன்ன பிறகு அதில் எங்கெல்லாம் அதுலேயும் மாற்றங்கள் வரும். எங்கெல்லாம் மாற்றம் வருங்கிறத கூடுதலாக தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.